அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பும் அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 963 ரூபாய் 2% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 74% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 974 ரூபாய் 74% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 63% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 963 ரூபாய் 50% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 11% உள்ளது. அதே போல ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 971 ரூபாயாக உள்ளது. இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 40% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 965 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 75% உள்ளது. இது ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 964 ரூபாய் 10%, இந்தியாவுக்கு 277 ரூபாய் 15% வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒருவேளை நீங்களே சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் உள்ளவங்க விளைவிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியேறதுக்கு முன்னாடி பற்றுச்சீட்டை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. அதையும் குறிப்பாக ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 750 ஃபில்ஸ் மற்றும் 900 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்கள் தான் அறவிடுறாங்க. ரேட்டும் ஓரளவு நல்ல ரேட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஜஹராவில் ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்தில் இப்போ புதிதாக சுலைமானி அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் திறந்துருக்கிறாங்க. இந்த எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 750 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. இலங்கைக்கு 972 ரூபாய் வரைக்கும் ரேட் வழங்கியிருக்கிறாங்க. மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த நாட்களில் அதிகமான ரேட் வழங்கியிருக்கிற எக்ஸ்சேஞ்சுகளில் சுலைமானி எக்ஸ்சேஞ்ச் தான் முதல் இடத்துல இருக்குது. அதே மாதிரி ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், யூஜே, இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. முடிந்த வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே மாதிரி எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 893 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 41 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 435 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 190 ஃபில்ஸாக உள்ளது. தங்க விலை தொடர்ந்தும் அதிகரித்து கொண்டுமே இருக்கின்றது. பழைய தங்கங்களுக்கு இந்த நாட்களில் நல்ல ஒரு விலை எதிர்பார்க்கலாம். அதே போல் அனைத்து பகுதிகளிலும் அதிரடியான சுற்றி வளைப்பு, அதுவிலையும் குறிப்பாக சல்மியா பகுதிகளில் நேற்றிரவு சுற்றி வளைப்பு, அதே மாதிரி தான் மஹபூலா பகுதிகளிலையும் உடனடியான தேடுதல் மற்றும் சந்தைகளில் அதிரடியான களமிறக்கம் அதிகாரிகள். இப்போ ரீசெண்டாக போட்ட ஒரு வீடியோ அல்ரிக்கா கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் அதிகமான விலைக்கு பொருட்கள் விற்கிறாங்க அப்படின்னு அதுக்குரிய இன்ஸ்பெக்ஷன் ஆரம்பம்.
டிரைவிங் லைசன்ஸ் பற்றிய வாட்ஸ்அப் மெசேஜ், அதே போல் ஃபஹத் அல் அஹமத் பகுதிகளில் பக்காலா வாகனங்களுக்கு ஆப்பு தயாராகின்றது. அதே போல் பாராசூட் திடீரென பார்வையாளர்கள் மீது விழுந்தது. சால்மியாவில் சம்பவம். பாதுகாப்பு சோதனைகளால் ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பிதமாகிய போக்குவரத்து. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Plug. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ ஊடாக பணப்பரிசை அல்லுங்க. கார்கோ பற்றிய மேலதிக தகவல்கள் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்டில் லிங்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபுல் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். இஸ்லாமாபாத்தில் மறுபடியும் ஆலங்கட்டி மலை. ஆனால் இது ஆணை சைஸில் கட்டி மலை அப்படின்னே சொல்லலாம். யானை சைஸில் ஒவ்வொரு கட்டிகள், மைஸ் கட்டிகள். அதே போல தான் தாயிஃப் பகுதிகள் சவுதி அரேபியாவிலேயும் மழை ஆரம்பித்திருக்குது. இந்த நாட்களில் குளிர்ந்த காற்று மற்றும் வெப்பநிலை குறைவாக இருக்கிறதுக்கு இரவு நேரங்களில் காரணமே இந்த பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை தான். ये देखो, इधर दिखाओ सर आदिल भाई, ये कितने किलो का होगा? आधा किलो का होगा। तो वो छोटा हो गया तो बात है ना, इतना बड़ा था, आधा किलो का होगा ये तकरीबन। निकल गया। और ये देखो इधर दिखाना भाई, ये देख किधर दिखाओ। हो ये सारे गिरे हैं, ये देखो, ये देखो, ये इतने बड़े बड़े ओले गिरे हैं। यकीन करो ये पूरा सारा ये भरा हुआ है लान, और ये भी तो छोटे हो गए। சவுதி அரேபியா ராஜ்யத்தில் நடைபெற்ற 6வது ஆசிய இளையோர் தடகள போட்டியின் 800 மீட்டர் ஓட்டப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற கலேவலையைச் சேர்ந்த தருஷி அபிஷேகா அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த போட்டியில் கடைசி வெற்றியாளராக முதலாவது இடத்தை அபிஷேக் அவர்கள் பிடித்திருக்கின்றார்கள். இலங்கைக்கு தங்கப்பதக்கத்தையும் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அதே போல் இதோ மெரினா பீச்சில் ரெட்புல் அட்வர்டைஸ்மெண்ட் பேராஷூட் சாகசம் பண்ணிவர் திடீர்னு வந்து கண்ட்ரோல் இல்லாமல் பார்வையாளர்கள் மீது இறங்கிய சம்பவம். டிரைவிங் லைசன்ஸ் செல்லுபடியாகும் காலக்கெடு முடிவடைந்தது, உடனடியாக புதுப்பிக்கவும் என்ற போலியான வாட்ஸ்அப் செய்தியால் குவைத்தில் பல வெளிநாட்டு சாரதிகள் ஏமாற்றப்படுவதாக தெரிய வந்துள்ளது. வாட்ஸ்அப் மெசேஜ்களில் ஏதாவது லிங்க் வந்து உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை புதுப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துச்சுன்னா தயவு செய்து நம்பாதீங்க. முற்றிலும் பொய்யானது அப்படின்னு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இதனப்பா தாய்க்கு முன்னாடியே நீ பிறந்துட்டியா அப்படின்ற மாதிரி இப்போது பல சிட்டிசன்ஷிப் குற்றவியல்கள் கண்டுபிடிப்பு. அம்மாவுக்கு முன் பிறந்தவரா, குவைத்தின் மிக மோசமான குடியுரிமை மோசடி, இந்த மாதிரி பல குவைத் குடியுரிமை மோசடிகள் தற்போது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அதுலேயும் குறிப்பாக இதில் முக்கியமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த அளவுக்கு நிறைய போலியான குவைத்திகளை கண்டுபிடிச்சு நாடு கடத்துறதுக்கான காரணம் உங்களுக்கே தெரியும். குவைத்தில் நடக்கக்கூடிய சில தவறுகள், சில குற்றச்செயல்கள், அதுலேயும் குறிப்பாக சிலர் செய்யக்கூடிய செயல்பாடுகளால் குவைத் நாட்டவர்களுக்கு முக்கியமாகவே கெட்ட பெயர் வருது. இப்போ இதில் இப்போ இந்த மாதிரி ஃபேக்கான குவைத்தி ஒருத்தரை கொண்டாலோ, ஒருத்தரை அடித்தாலோ, அல்லது ஏதாவது ஒரு தவறு பண்ணினாலோ
குவைத்தி குடிமகன் தான் இந்த மாதிரி தவறு பண்ணிட்டாரு, குவைத்தில் தான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த குவைத்தையும் குற்றம் சொல்லக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கிறதால நிறையவே இந்த மாதிரியான போலியான நபர்களை அதிரடியாக கண்டுபிடிச்சு நாடு கடத்துகிற வேலையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க உள்துறை அமைச்சகம். அதே மாதிரி குவைத்திகள் ஃபேக்காக எப்படி குடியுரிமை எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இப்போ ஃபோர்ஜரி எந்த அளவுக்கு மாறி இருக்குதுன்னா அவங்களுடைய ஒரு சிக்னேச்சரை ஒரு சீல் மூலம் ஸ்டாம்ப் மூலம் எடுத்து அதே செக் மேலே ஒரிஜினல் கையெழுத்து அதே தலையெழுத்தை போடுறாங்க. எந்த அளவுக்கு ஸ்கேம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது ஜஹரா பகுதிகளில் ஒரு நபர் பாதுகாப்பு அதிகாரியின் மீது வண்டியை ஏற்றிவிட்டு தப்பி ஓடி இருக்கின்றார். அதிரடியாக சுற்றி வளைத்து விரட்டி பிடித்திருக்கிறாங்க அதிகாரிகள். இதன் பிறகு இந்த நபரை சோதனையிடும் போது துப்பாக்கிகள் மற்றும் கூறிய ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருள் அவரிடம் இருந்தது தெரிய வந்துள்ளது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குவைத்துடைய அனைத்து பகுதிகளிலையும் அதிரடியான சோதனைகள் ஆரம்பம். அதே போல் அனைத்து பகுதிகளிலையும் சோதனை சாவடிகளை நிறுவிக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி சில நபர்கள் செய்யக்கூடிய தவறுகள் தான் பெதூன் நபர் அப்படின்றது தெரிய வந்திருக்குது, குவைத்தி அல்லாத பெதூன் நபர் அப்படின்னு. அதே மாதிரி தான் இதோ சால்மியா பகுதிகளில் பலஜாத் ஸ்ட்ரீட் மற்றும் இன்னும் சில பகுதிகளில் அதிரடியான டிராஃபிக் ஜாம் ஆகியிருக்குது, ஸ்தம்பிதமாகி இருக்குது வாகன பயணங்கள். அதுக்கான காரணமே சோதனை தான். மஹபூலா பகுதிகளில் களமிறங்கிய அதிகாரிகள் சால்மியாவிலையும் அதே மாதிரி நேற்றைய தினம் ஒரு வீடியோன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. சிட்டி சென்டர் பகுதிகளுக்கு உட்பட்ட அந்த ஏரியாவிலையும் நிறையவே ரோடுகளை பிளாக் பண்ணி செக் பண்ணுறாங்க அப்படின்னு. இதோ எந்த அளவுக்கு டிராஃபிக் ஜாம் ஆகியிருக்குது அப்படின்னு பாருங்கள் நேற்றைய தினம் சால்மியா பகுதிகளில். முடிந்த வரைக்கும் கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் சோதனைகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். இதோ இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் ஜெமியாவில் நடக்கிற வஞ்சகத்தை பற்றி. المنطقة قبل يومين سوينا مقاطع صغيرة مع جمعية القنطاس، واليوم أسوي مع جمعية هدية مثل ما تشوفون مدعومة بالفواكه. هذا المانجا خذيناه من جمعية هدية يباع إلى வீடியோ பப்ளிஷ் ஆகினதை அடுத்து உடனடியாக ரிக்கா அசோசியேஷன் அதாவது ரிக்கா ஜெமியாவுக்கு இன்ஸ்பெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் அஃபேர்ஸ் அமைச்சர் அம்தல் ஹுவைலா அவங்களுடைய தலைமையில் அதிரடியான குழு நியமிக்கப்பட்டிருக்குது இந்த விசாரணைக்காக. அதே போல் ரிக்கா ஃபஹத் அல் அஹமத் பகுதிகளில் பக்காலா வாகனங்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. ஒரு நபர் வீடியோ ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. பக்காலா வாகனங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க தயாராக இருங்க. فهد الأحمد بوغدي كوريباغ. اليوم اللي مع التاريخ 18 هذه منطقة فهد الأحمد. أنا بعرف البلدية يدرون عن هالموضوع، عن هالسيارات اللي واقفة بهالطريقة. تفضل هذا موقف سيارات حق حديقة فهد الأحمد، بس شوفوا السيارات شلون واقفة، اللي طاق الرصيف واللي صاعد هناك. تفضلوا الإخوان هيئة البيئة، وينكم عن التلف هذا اللي قاعد يصير؟ شوفوا الدهن اللي بالشارع، شنو هذا المنظر؟ لا بذمتكم هذا منظر؟ هذا وين المرور؟ وين المرور عنهم على السيارات اللي مسكرة الموقف بهالطريقة؟ تفضلوا بدل دهن وقط الدهن بالشارع بالموقف. طاطا المنظر شنو هالمنظر؟ لا للأسف يعني لا البلدية ولا التجارة ولا الموقف
شلون هذا محتكرين مواقف السيارات؟ هذا اليوم تاريخ 18 يوم الجمعة 18/4. تفضلوا السيارات مسكرين المواقف في منطقة فهد الأحمد. لا صراحة شيء للأسف. اللي يصعد الرصيف يلا خذ راحتك. تفضلوا هذا. خلينا نشوف البلدية يتصرفون، أحد يتحرك. لا يعني كثر السيارات اللي واقفة، ما كل موقف مسكر عدل للأسف. طالع مكاين، كأن الكويت ما فيها جمعيات عشان يحطون هالمناظر لنا للأسف. شكرا. ஒவ்வொரு பகுதிகளிலையும் திடீர் சோதனை. அதிலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் மஹபூலா பகுதிகளில் அந்த பங்காளி மார்க்கெட் அந்த ஏரியாவை ஃபுல்லாகவே சுற்றி வளைச்சிருக்கிறாங்க. அனைவரும் ஓடிட்டாங்க. ஆனால் நிறைய பொருட்கள், பல வகை காய்கறிகள், வியாபார பொருட்கள் அப்படின்னு அனைத்து பொருட்களையும் வந்து முனிசிபாலிட்டி சுத்திகரிச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாகவே ஜேசிபியை போட்டு அடித்து நொறுக்கி அள்ளி ஏற்றிட்டு போயிட்டாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் கெடுபிடிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும், சோதனைகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடியும் அப்படி தான். குறிப்பாக இப்போ ஜெயில் கைதிகள் விடுதலை ஆகிறது, அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி கெடுபிடியான சோதனைகள். அதன் பிறகு ஒருவேளை அக்காமா இல்லாதவங்களுக்கான பொது மன்னிப்பு வரலாம். போன வருடம் அந்த மாதிரி தான் இதே சூழல் தான் இருந்துச்சு. போன வருடம் நோன்பு ஆரம்பிக்கும் போதே பொது மன்னிப்பை வந்து கொடுத்துருந்தாங்க, குறிப்பாக வெளிநாட்டவர்களுக்கு. ஆனால் இந்த வருடம் கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்குது. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் 50,000க்கும் அதிகமானவர்கள் இருக்கிறாங்க அக்காமா இல்லாதவங்க குவைத்தில். எப்படியுமே முடிந்த அளவுக்கு சுற்றி வளைத்து பிடித்த பிறகுதான் மீதி உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.